இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, அன்பு மகனே, அருமை மகளே, கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் உங்களை பிளஸ் பண்றோம், வாழ்த்துறோம், ஆஸ்வதிக்கிறோம். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய இரவின் நித்திரை இன்பமா இருக்கும். நல்லா தூங்குவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான காக்கும் கரங்கள், குணமாக்கும் பிரசன்னம், தழும்புள்ள கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்கள். விலையேற பெற்ற தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பெரிய ஒரு சேவையை செய்ய வந்தார். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிலுவையான வாழ்க்கை தான், சிரமமான வாழ்க்கை தான். நிறைய பகைமைகள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள். அவர் நன்மை செய்ய தான் வந்தார், நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனா அவருக்கு தான் பாடு. அவரை தான் நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவரை தான் வியாகுலப்படுத்தினாங்க, அவரை தான் வேதனைப்படுத்தினாங்க, அவருக்கு தான் பல நிந்தைகளை கொடுத்துக்கிட்டே இருந்து கடைசியில சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இதெல்லாம் இயேசுவுக்கே தெரியும். இப்படியெல்லாம் நடக்க போகுது, நம்மளை பாதிக்க போறாங்க, மிரட்ட போறாங்க, நம்மளை தள்ள போறாங்க, கொல்ல போறாங்க, தப்பா புரிஞ்சுக்க போறாங்க, தப்பா பேச போறாங்க. எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு எல்லாமே தெரிந்து இந்த உலகத்தில் வரும் பொழுது இந்த பாடுகள், இந்த வலிகள், இந்த வருத்தங்கள், இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு பிதாவாகிய தேவன் அவர் மேல் வைத்த ஒரு அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். எபிரேயரின் ஆக்கியோன் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், பூமிக்கு வந்த இவரே தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற தேவன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆனந்த அபிஷேகத்தை அவர் மேல வச்சாராம். வேதனைப்படுத்துறாங்களா? இவர் அதால பாதிக்கப்படவே மாட்டார், ஏன்னா இவர் மேல ஒரு ஆனந்தம் இருக்கிறது. தாக்குகிறார்களா? இவர் தாக்கப்பட மாட்டார், இவர் உடைந்து போக மாட்டார். நொறுக்குகிறார்களா, வதைக்கிறார்களா, வாதிக்கிறார்களா, இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா இவர் மேல ஒரு ஆயில் பூசப்பட்டிருக்கு. இவருடைய மனதுல, இவருடைய சரீரத்துல, இவருடைய எண்ணத்துல, உயிரில, எல்லா நிலையிலையும் ஆயில் பூசப்பட்டிருக்கு. என்ன ஆயில்? ஆனந்த தைலம் என்னும் அனாயிட்டிங் ஆயில். நான் சொல்லட்டுமா தேவ பிள்ளையே, அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அப்ப உங்களுக்குள் அவர் இருக்கிறதுனால அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உங்க மேல இருக்கு. ஆனா நீங்க தான் என்ன பண்ண மாட்டீங்க? ஆனந்தமாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ, இப்படி வந்து என்ன தாக்கிட்டாங்களே, சந்தோஷம் போயிடுச்சு. இப்படி பேசிட்டாங்களே, சந்தோஷம் போயிடுச்சு. இப்படி பண்ணிட்டாங்களே, சந்தோஷம் போயிடுச்சு. அப்படிதான் பண்ணுவாங்க, ஆனா சந்தோஷமா இருங்க. அப்படிதான் பேசுவாங்க, ஆனாலும் சந்தோஷமா இருங்க. அப்படிதான் நடந்துப்பாங்க, ஆனாலும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த எல்லா சுற்றுச்சூழல்கள், சுற்று சூழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை பாதிக்காதபடிக்கு ஆனந்த ஆயில, ஆனந்த அபிஷேகத்தை உங்க மேல அப்பா வச்சிருக்காரு. நம்புங்க, அதை யூஸ் பண்ணுங்க. சவுதி அரேபியா தேசங்களில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் மேல் ஆயில பூசி குளிப்பாட்டுறாங்களாம். ஒட்டகத்துக்கு மேல ஆயில வெறும் பூசல, ஆயிலாலேயே குளிப்பாட்டுறாங்களாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனாந்தரங்களில் இந்த ஒட்டகங்கள் பயணிக்கும் பொழுது ஒரு வகையான துஷ்ட ஈக்கள் அந்த ஒட்டகங்கள் மேல் வந்து கடிக்குமாம். வெறும் கடிக்காது, ரத்தத்தை உறிந்து கொள்ளுமாம். நச்சுத்தன்மை கொண்ட ஈக்கள், விஷத்தன்மை கொண்ட ஈக்கள் குறிப்பிட்டு அந்த ஒட்டகங்களை தாக்கி அந்த ஒட்டகத்தினுடைய ரத்தத்தையே உறிஞ்சி எடுத்துருமா. இதனால் ஒட்டகங்கள் பாதிக்கப்படும், பலவீனம் அடையும், சோர்ந்து போகும், சில நேரத்தில் கீழே விழுந்து போகும். சில ஒட்டகங்கள்லாம் செத்தே போயிருமா. அதனால என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய ஓனர்ஸ் எல்லாமே ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய விஷத்தன்மை, நச்சுத்தன்மை கொண்ட ஈக்களில் இருந்து இந்த ஒட்டகங்கள் காப்பாற்றப்படுவதற்காக தைலத்தை பூசுகிறார்களாம், ஆயில பூசுறாங்களாம் ஒட்டகத்தின் மேல. தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். இந்த உலகத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பெரிய பெரிய ஈக்கள்,
நச்சுத்தன்மை கொண்ட ஈக்கள் எப்படி ஒட்டகத்தினுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு அந்த ஒட்டகத்தை பாதிக்குதோ அது போல பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. உங்க நிம்மதியை உறிஞ்சி எடுத்துருவாங்க, உங்க சமாதானத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க, உங்க சந்தோஷத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க, உங்களுடைய பலத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய நன்மையெல்லாம் எப்படியெல்லாம் எடுக்கணுமோ அப்படியெல்லாம் எடுத்துருவாங்க, ஒன்னெல்லாம் ஆக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத ஈக்கள், விஷ நச்சுத்தன்மை கொண்ட ஈக்கள் கொண்ட சூழ்நிலைகள் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இப்ப அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? உண்மையில நான் ஒரு அனாயிட்டிங் வச்சிருக்கேன், ஒரு ஆயில் வச்சிருக்கேன், ஒரு அபிஷேகத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை நீ என்ன பண்ணு, இழந்துராத. என்ன செய்யணும்னா ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. பகைக்கிறார்களா, பாதிக்கிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, எதை இழந்தாலும் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். அந்த மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் தான் உங்கள் எனர்ஜியே இருக்கு, உங்க பவரே இருக்கு, உங்க பலனே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல தைலம், மனமகிழ்ச்சி நல்ல ஆயில். சந்தோஷமா இருங்க. பேசிட்டோம், பேசி பேசி அடங்கிடுவாங்க. பாதிக்க வந்து 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 விலகி போயிடுவாங்க, உடைக்க வந்து ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க யாரையும் பகைக்க வேண்டாம், நீங்க யாரையும் எதிர்க்க வேண்டாம், நீங்க யாரையும் பழி வாங்க வேண்டாம். அந்தந்த காலத்துல அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரே பதில் செய்வார் என்று சொல்லி அவர்கிட்ட விட்டுருங்க. தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே சந்தோஷம் என்னும் அபிஷேகத்தை, மகிழ்ச்சி என்னும் அபிஷேகத்தை, ஆனந்தம் என்னும் அபிஷேகத்தை அப்பா உங்க மேல வச்சிருக்காரு. நீங்க தான் மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாளை கொடுத்ததின் நோக்கமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாளை கொடுத்திருக்கார். நீங்க ஹாப்பியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க மகிழ்ச்சியாலனா இந்த நாளை நீங்கள் அனுபவிக்காமல் இழந்து விடுகிறீர்கள். குழந்தைகளே, இந்த நாளை தந்த தேவனை கனப்படுத்துங்கள். இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். நல்ல நாளை தேவன் தந்திருக்கிறார். மகிழ்ந்து இந்த நாளை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க தூக்கம் ரொம்ப இன்பமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நிறைவா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி கர்த்தாதி கர்த்தருடைய வல்ல நல்ல ஸ்நேக பிரிய பாச நாமத்தினால உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் உபவாச ஜெபம் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமாய் பங்கு கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு அருகாமையில் இருப்பீர்களேயானால் நேரடியாக வந்து பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் நீங்கள் இருப்பீர்களேயானால் ஆன்லைன் மூலமாய் பங்கு கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி டி ராதா, அன்பு சகோதரி டி புவனா மற்றும் அன்பு பிள்ளை சான்விகா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக ராஜா. உலகத்திலேயே உடைய பிள்ளைகளுக்கு பல ரகமான உபத்திரவங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், நபர்கள், காரியங்கள் நடக்குமே. ஆனால் அதை மகிழ்ச்சியா, அதை சந்தோஷமா, அதை ஆனந்தமா, ஆண்டவரே அதை வேதனையோடு அல்ல, அதை ஹாப்பியா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பூசப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக தங்கள் சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ளாமல் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வாழக்கூடிய விசேஷமான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், நேச ஸ்நேக பிரிய பாசமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாள்ல தகப்பனே, பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவன் அருளக்கூடிய அனைத்து நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.